அதுலயும் சில கெமிக்கல் ஆட் பண்றாங்க. ஒயிட் கலர்ல பிராய்லர் சிக்கன் சாப்பிடுறோம். அதுவும் என்ன ஊக்க மருந்து நிறைய கொடுத்து அதை சீக்கிரமா வளர வச்சு நமக்கு விஷத்தை தான் கொடுக்குறாங்க. இதே மாதிரி சாப்பிடுற சாப்பாடுல பிளாஸ்டிக் இருக்கு, விஷம் இருக்கு, தாய்ப்பால்லயே விஷம் இருக்கு அப்படின்ட்டு எல்லாம் நம்ம கேள்விப்படுறோம் இல்லைங்களா? அப்ப இந்த செல்கள்ல இருக்கிற நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகளை முன்னாடி நீக்கணும். அதை நீக்கினா தான் உடம்பு ஆரோக்கியம் பெறும். அதற்கு இந்த எலிக்சர் மிக்ஸ் எவ்வாறு உதவி புரியுது, அதுக்கு முன்னாடி இந்த கிளீனிங் அப்படிங்கிற ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு சின்ன கதை. நீங்க நல்ல பணக்காரர். ஆக்சுவலா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, என்ன நம்புறீங்களோ அது நடக்கும். நீங்க பணக்காரரா இருந்தாலும் நீங்க ஆயிட்ட மாதிரி கனவு பண்ணிக்கோங்க. இப்ப நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னா, உங்களோட தொழில் நிமித்தமா வெளியூர் போக வேண்டியிருக்கு. வெளியூர்னா பெரிய நீங்க பிசினஸ் மேக்னெட். அதனால என்ன செய்யணும்னா, ஃபாரின் போறீங்க. ஒரு 30 நாளைக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒண்ணு போகணும். ஏப்ரல் 1 வீக்ல நீங்க கிளம்புறீங்க. பசங்களுக்கெல்லாம் எக்ஸாம் முடியல. அப்ப அவங்களையும் அழைச்சிட்டு போ முடியாது. என்னடா செய்றதுன்னு பார்க்குறீங்க. வீட்டுக்காரன் மெய்டு அம்மாட்ட சொல்றீங்க. அம்மா, குழந்தைங்கள நல்லா பார்த்துக்கங்க. தேவையான நேரத்துல தேவையானத சமைச்சு குடுங்க. பசங்கள கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கங்க. அவங்க ரொம்ப வால்தனம் பண்ணுவாங்க. வீட குப்பையாக்கிடுவாங்க. வீட நல்லா கிளீனா வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு வீடு வந்து சுத்தமா இருக்கணும். இப்ப இதுல காமிச்சிருக்க மாதிரி அப்படியே பளபளபளன்னு வீடு இருக்கணும். அதுல ஒரு பேஷன். நீங்களும் உங்க வாழ்க்கை துணையும், ஆணா இருந்தா மனைவி, பெண்ணா இருந்தா கணவர். நீங்க 2 பேரும் ஒரு 1 மாசத்துக்கு ஒரு ஃபாரின்ல போயிட்டு வரணும். ஆனா என்ன செய்வேன்னா, டெய்லி சாயங்காலம் ஒரு 7 மணி ஆச்சுன்னா, நான் வீடியோ கால்ல வருவேன். எனக்கு கிச்சன் தனியா, பெட்ரூம் தனியா, மாடிக்கு போற ஸ்டேர்கேஸ் தனியா, ஹால் தனியா, பாத்ரூம் தனியா எல்லாத்தையும் எனக்கு வீடியோ கால்ல காமிக்கணும். சுத்தமா இருக்கணும். இல்லன்னா தொலைச்சு விடுவேன் தொலைச்சு அப்படிங்கிறீங்க. அந்த அம்மாவும் சரிங்க கண்டிப்பா பண்ணிடுறேன் அப்படிங்கிறாங்க. ஆனா வீட்ல இருக்கிறதெல்லாம் என்னங்க? அருந்த வாளு பசங்க. இன்னும் 2 பசங்க உங்க எக்ஸாம் முடிஞ்சிடுச்சுன்னு உங்க ரிலேட்டிவ் பசங்க ஒரு 2 பேர் வந்துட்டாங்க. 4 பசங்க வீட்ல இருக்காங்க. என்ன செய்றாங்க? விளையாட்டோ விளையாட்டு. பெட்ரூம் முழுக்க குப்பையா போட்டு வச்சுட்டாங்க. இந்த அம்மாவுக்கு வேலை ஜாஸ்தி. இவங்க கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் பெருக்கி எடுத்து வச்சா, திருப்பி திருப்பி போட்டுட்டே இருக்காங்க. இவங்க என்ன செய்றாங்க, "ஐயோ! எத்தன ட்ரிப்பா நான் தூக்கி கொண்டு போய் போட்டுட்டு வரது?" அப்படின்ட்டு இந்த கட்டிலுக்கு அடியில எல்லாத்தையும் போட்டு சேர்த்து வச்சுடுறாங்க. இவங்க திருப்பி போடுறாங்க, திருப்பி இன்னும் கொஞ்சம் கட்டில்ல போட்டு சேர்த்து வைக்கிறாங்க. நீங்க வாட்ஸ்அப் கால் வரும்போது திருப்பி எல்லாத்தையும் கிளீன் பண்ண மாரி ஏன் கட்டிலுக்குள்ள தான் இருக்கு. நீங்க கால்ல பார்க்கும்போது தெரியாது. கிளீனா இருக்குன்னுறீங்க. இது ஃபுல் ஆயிடுச்சு. அடுத்த நாள் என்ன செய்றாங்க, பசங்க வந்து திருப்பியும் இதே மாரி குப்பைய போடுறாங்க. போட்ட உடனே அதெல்லாம் எடுத்து அந்த சோஃபாவுக்கு பின்னாடி மறைச்சு வச்சுடுறாங்க. எப்படி? கிளீனா. நீங்க காமிக்கும்போது வாட்ஸ்அப்ல வரும்போது அவங்க இதே மாரி வீடியோ கால்ல காமிக்கிறாங்க. "அப்பா வீடு சூப்பரா இருக்குப்பா" அப்படின்னுறீங்க. இந்த இடமும் ஃபுல் ஆயிடுச்சு. அடுத்த நாள் என்ன செய்றாங்க, பசங்க வந்து திருப்பியும் குப்பை போடுறாங்க. இதே மாரி மாடி படிக்கிட்ட எல்லாம் ஃபுல்லா குப்பையா போட்டு வச்சிருக்காங்க. சாப்பிடுறது, ஆன்லைன்ல ஆர்டர் போடுறது, பிஸ்ஸாவ ஆர்டர் பண்றது, அது பண்றது, இது பண்றதுன்னு ஆர்டர் போட்டு சாப்பிடுறாங்க, குப்பைய போடுறாங்க. குப்பைய போட்டுட்டே இருக்காங்க. அவங்க என்ன செய்றது? ஒவ்வொரு ட்ரிப்பையும் போய் போட்டு வரதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுட்டு 30 நாள் கழிச்சு தானே வரப்போறாங்க. அப்ப எல்லாத்தையும் மொத்தமா கொண்டு போய் போட்டுறலாம். அப்படின்ட்டு அந்த ட்ராயர்லாம் இருக்குல்ல, அதுல இதெல்லாம் எடுத்து வச்சுடுறாங்க. நீங்க வீடியோ கால்ல பார்க்கும்போது இதெல்லாம் சுத்தமா இருக்கு. அடுத்தது கிச்சன். கிச்சன்லயும் கண்டதையும் சாப்பிட்டுட்டு, இதே மாரி குப்பையா போட்டு வைக்கிறாங்க. காலி டப்பா அது இதெல்லாம் நல்லா போட்டு வைக்கிறாங்க. நீங்க என்ன செய்றீங்க? திருப்பி திருப்பியும் போட்டுட்டு வர முடியல அப்படின்ட்டு, இந்த உள்ள இருக்கிற கப்போர்ட்லாம் ஃபில் பண்ணி வச்சுடுறாங்க. நீங்க கால் பண்ணி கேட்கும்போது, எல்லாம் சுத்தமா இருக்கு. ஓகே அப்படிங்கிறீங்க. பாத்ரூம்லயும் அதே கத. அதுல குளிச்சுட்டு போட்டு அந்த ஷாம்பு பாட்டில்லாம் போட்டு முடியெல்லாம் கிடக்கு. அப்படியே கிடக்கு. இவங்க என்ன செய்றாங்கன்னா, உள்ள இருக்கிற இந்த ட்ராயர்லாம் போட்டு இதுக்கு பின்னாடி ஒளிச்சு வச்சுறாங்க. நீங்க திருப்பியும் கால் பண்ணும்போது காமிச்சிட்டு இருக்காங்க. இப்படியே நடந்துட்டு இருக்கு. இது வந்து குழந்தைங்க இருக்கிற இடம். இதே கொஞ்சம் நம்ம தோளுக்கு மேல இருக்கிற பசங்க இருந்ததுன்னா என்ன ஆகுங்க? டாடி, மம்மி வீட்டில் இல்ல, தடபோட யாரும் இல்ல, பார்ட்டி பண்றது அது இதுன்னு ஃப்ரெண்ட்ஸ வச்சுட்டு இன்னும் கலீஜ் பண்ணி விட்டுறாங்க. இன்னைக்கு நம்ம உடம்பும் இதே மாரி தான் இருக்கு. ஒரு கட்டத்துல நீங்க திடீர்னு வரீங்க. சொல்லாம கொள்ளாம வேலை முடிஞ்சிடுச்சு. இல்ல இப்ப சிச்சுவேஷன் சரியில்ல. ஏதோ வாரம் வரப்போகுது, அது வரப்போகுது, இது வரப்போகுதுங்கிறாங்க. அப்படின்ட்டு மே 1ஆம் தேதி அந்த அம்மா மே 1ஆம் தேதி லீவு. நம்ம எல்லாத்தையும் கொண்டு போய் போட்டுருவோம் அப்படின்னு வச்சிருக்காங்க. வந்து பார்க்கும்போது வீடு இப்படி கிடக்கு. என்ன ஆகும்? என்ன நடக்கும் உங்களுக்கு? ஒரு கோபம் வரும்ல. அதே மாரி இன்னைக்கு நம்ம உடம்ப
என்ன செஞ்சு வச்சிருக்கோம் அப்படின்னா, சரியான முறையில கழிவு நீக்கம் செய்யாம இப்படி குப்பை தொட்டி ஆக்கி வச்சிருக்கோம். நம்ம உடம்புல வெளில போகலைன்னா என்ன போகும்? என்ன ஆகும்? அது எந்தெந்த இடத்துல இடம் இருக்கோ போய் சேர்த்து வச்சுக்கும். மூட்டுகள்ல போய் இந்த குப்பைகள் தேங்கி நின்னுது அப்படின்னா, ஆர்த்ரிட்டிஸ், ருமட்டட் ஆர்த்ரிட்டிஸ் அந்த வாதம் சம்பந்தமான நோய்களா வரும். இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணம் அங்க போய் லோட் ஆகுது. தசைகள்ல போய் சேர்ந்ததுன்னா ஒரு கொழுப்பு கட்டியாவோ, இல்ல ரேஷஸாவோ, இல்ல சொரியாசிஸாவோ வருது. ரத்த நாளங்கள்ல போய் இருந்ததுன்னா அது மாரடைப்பாவோ, இல்ல வெரிகோஸ் வெயினாவோ இதே மாதிரி வந்துருது. இதே மாதிரி நம்ம உடம்ப எடுத்துட்டு இருக்கோம். இந்த கடைசியா ஒரு போட்டோ காமிச்சேன்லங்க, டாடி மம்மி வீட்டுல இல்ல. முன்னாடி இதே மாதிரி மட்டும் இருந்தது. இப்ப என்னாச்சு? ஆல்கஹால், புகைப்பழக்கம் அப்படின்ட்டு நிறைய பேர்ட்ட இதே மாதிரி உடம்ப வீணாடிக்கிற விஷயம். நீங்க அந்த ஹெல்த்தி லங் வெர்சஸ் டொபாக்கோ யூஸ் பண்ண லங்ஸ், அந்த புகைப்பிடித்தவர்களோட நுரையீரல் ரெண்டையும் நீங்க வித்தியாசம் பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணங்கரையில தார் மாதிரி இருக்கும். தார்னா நிஜமாவே அந்த நுரையீரல்ல தார் தான் இருக்கும். அந்த புகைப்பிடிக்கும் போது தார் தான் போய் பெட்ரோல்ல ரோடுல தார் போடுறாங்கல்ல, அந்த தார் வந்து நம்ம நுரையீரல்ல படிமானமா இருக்கு. இதனாலதான் ஆரோக்கிய குறைபாடு. இப்ப இந்த செல்கள் ஆரோக்கியமான முதுமை அப்படின்னா என்னங்க? செல்கள் டூப்ளிகேஷன் கரெக்டா இருக்கணும். அந்த ரீப்ரொடக்ஷன் செல்கள் புதுசா உருவாகும் தன்மை நல்லா இருக்கணும். சரியான ஊட்டச்சத்து, உடற்பயிற்சி, போதுமான தூக்கம், மன அழுத்தம் இல்லாம இருந்தா ஆரோக்கியமான செல்களா இருக்கும். சரியான சாப்பாடு இல்லாம, உடல்ல இயக்கம் இல்லாம ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி வேலை, தூக்கம் சரியா இல்லை, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃபா இருந்ததுன்னா செல்கள் வீணா போகுது. இதனால என்ன ஆகும்? வயது சீக்கிரமா முதிர்ச்சி ஆகிறது. முன்னாடியெல்லாம் ஒரு 60-70 வயசுல தான் வயசானவங்கன்னு சொல்லுவோம். இன்னைக்கு 40, 45 வயசு அதை விட கம்மியாவே அந்த சுருக்கம் வருது, கண் பார்வை மங்குறது, முடி நரைக்கிறது, இதே மாதிரி விஷயம்லாம் எப்ப நடக்குதுங்க? ரொம்ப ஏலியாவே நடக்க ஆரம்பிச்சது. காரணம் என்ன? நம்ம வாழ்நாள் குறைந்துட்டே இருக்கு. அதாவது முன்னாடி எல்லாம் டையிங் லிவிங் லாங் டையிங் ஷார்ட்பாங்க. அதாவது 60-70 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டு ஒரு கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லாம படுத்திட்டு இருப்பாங்க, போயிடுவாங்க. இப்ப என்ன இருக்குன்னா லிவிங் ஷார்ட். ஒரு 30-35 வயசு 40 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு புடிச்ச பொருளை சாப்பிட முடியாம, நம்ம உடம்ப இயக்க முடியாம, ஒரு வலியோடையும் வேதனையோடையும் ரொம்ப நாள் வாழ வேண்டியிருக்கு. அப்ப லிவிங் ஷார்ட் டையிங் லாங் அப்படிங்கிற மாதிரி ப்ராசஸ்க்கு போயிட்டோம். இதுல இருந்து வெளில வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கான்னா வாய்ப்பு இருக்குங்க. அறிவியல் மற்றும் இயற்கையோட சேர்ந்த பல்வேறு விதமான ஆராய்ச்சிகளுக்கு அப்புறமா நவீன தொழில்நுட்பத்தோட ஒரு ப்ராடக்ட் உருவாகி நமக்கு வந்திருக்கு. அதுதான் எலிக்சர் மிக்ஸ். எலிக்சர்ங்கிற பேர் என்ன அப்படின்னா, எலிக்சர்ங்கிறதோட அர்த்தம் அமுதம். இந்த அமிர்த கலவை உங்க கையில இருக்கு. அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைந்து அமிர்தத்தை எடுத்ததா சொல்லுவாங்க. இங்க பல ஆண்டுகள் ஆராய்ச்சிக்கு அப்புறம் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு சில விஞ்ஞானிகள் கண்டுபிடித்த ஒரு விஷயம்தான் இந்த எலிக்சர் மிக்ஸ். இது ஒரு நானோ டெக்னாலஜி அப்படிங்கிற முறையில நம்ம பாரம்பரியமான எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மூலிகைகளோட கலவை இந்த எலிக்சர் மிக்ஸ். ஒரு 12 விதமான மூலிகைகளோட கலவை. இதை பத்தி நாம இந்த ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கும் அதை பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் விஷயம், இதுல ட்ரிச்சிலா காட்டிக்குவா, அதாவது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி ஒரு கீ இன்கிரீடியன்ட் அப்படிங்கிறது இந்த ட்ரிச்சிலியா காட்டிக்குவா. இது அமேசான் காடுகளை ஒட்டி இருக்கிற ஒரு ஃபாரஸ்ட், அந்த இடத்துல வளரக்கூடியது. இங்க இருக்கிற பூர்வ குடிகள் வந்து துப்பி இண்டியன்ஸ் சொல்லுவாங்க. அங்க இருக்கிற ட்ரைப்ஸோட பேர் துப்பி இண்டியன்ஸ். அவங்க ஜென்ரலாவே எப்படி இருக்காங்கன்னா ஆஜானு பாகுவா, நல்ல ஒரு ஹைட் அண்ட் வெயிட்டா, ஒரு அவங்க தோல்லாம் கூட நல்ல ஒரு ஷைனிங்கோட, இதே மாதிரி ஒரு மனித இனம் அப்படின்ட்டு ஆராய்ச்சியாளர்கள் என்ன அவங்க சாப்பிட்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட உணவுப் பொருட்கள்லையும், அவங்க அருந்தக்கூடிய பானங்கள்லையும், அவங்க மருந்தா யூஸ் பண்றதுலையும், அதை தவிர அவங்க கடவுள் வணங்குற மாதிரி வச்சிருக்கிற ஒரு ப்ராடக்டா இந்த டிச்சிலா காட்டிகுவா அப்படின்னு இருக்கு. அங்க இருக்கிற ஆண்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஆண் உறுப்பு அப்படிங்கிறது யானை உறுப்புக்கு சமமா அவ்வளவு பெருசு பெருசா இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வாழ்க்கையில
இயற்கையா தேநீருக்கு பதிலா இதே மாதிரி டிச்சிலா காட்டிக்கோட பானம் அருந்துறது, இதே மாதிரி விஷயங்கள்லாம் அருந்துறத பாக்குறாங்க. இதுதான் இதுக்கு காரணம் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இதுல என்னென்ன பண்புகள் இருக்குன்னு பாக்குறாங்க. இதுல ஆக்சிஜன் ஏற்றம், அதாவது நம்ம சுவாசிக்கிற காத்துக்கு ஒரு எதிர்வினை இருக்கு. அடுப்புக்கு பக்கத்துல ஏதாவது துணி வச்சா நம்ம பொத்தல் போட்டுரும்ல, அதே மாதிரி நம்ம செல்கள்ல டேமேஜ் ஆகும் அந்த எனர்ஜி உருவானதுக்கு அப்புறம். அதுக்கு வந்து ஆக்சிடேஷன் சொல்லுவாங்க. இந்த ஆக்சிடேஷனை எதிர்க்கிற சக்தி இருக்கு. உடம்புக்குள்ள நல்ல கிருமிகளும் இருக்கும், கெட்ட கிருமிகளும் இருக்கும். அதாவது நம்ம உடம்புக்கு நொதித்தல் வேலைகள் செய்யறதுக்கும், அந்த நம்ம கழிவுகள் வெளியேறதுக்கும் சில தேவையான பாக்டீரியாஸ் இருக்கும். ஆனா தேவையில்லாத பாக்டீரியாஸ் கொஞ்சம் இருக்கும். அந்த தேவையில்லாததெல்லாம் இது எதிர்க்கும். உடம்புக்குள்ள இருக்கிற வீக்கங்களை இது சரி பண்ணும். இந்த மூட்டு வலி, கீழ்வாதம் இதுக்கெல்லாம் வலிகளை நீக்கி கொடுக்குங்க. அடுத்தது இதய ஆரோக்கியத்துக்கு இது இருக்கு. புற்றுநோய் எதிர்ப்புக்கு இது உதவுது. ஜெரிமான மண்டலத்துக்கு உதவுது. அதனால மலச்சிக்கல், வயிற்றுப்போக்கெல்லாம் இல்லாம இருக்கு. நோய் எதிர்ப்பு சக்தி, சளி, காய்ச்சல் போன்ற நோய்களை எதிர்க்கிறதுக்கு பயன்படுது. ஆக்சிஜனேற்ற அழுத்தம், இது இந்த செல் பாதுகாப்பு, ஒவ்வொரு செல் இதெல்லாம் விட முக்கியமா நரம்பு மண்டலம். நம்ம உடம்புல ரிப்பேர் செய்ய முடியாத ஒரு விஷயம் அப்படின்ட்டு அலோபதி மருத்துவம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த நரம்பு மண்டலத்தை தான். இந்த மூளைகள்ல இருக்கிற செல்கள் எப்படி சிக்னல் பாஸ் பண்ணணும்னா ஒன்னோட ஒண்ணு டச் பண்ணாது. இந்த பழைய சினிமா தியேட்டர்லாம் பாத்தீங்கன்னா 2 ப்ரொஜெக்டர்ல 2 கார்பன் இருக்கும். கரண்ட் பாஸ் பண்ணும்போது இங்க இருந்து அதுக்கு கரண்ட் போகும்போது ஒரு ஸ்பார்க் வரும். அதே மாதிரி சில ஸ்பார்க் போற மாதிரி சில விஷயங்கள் தான் கரண்ட் பாஸ் ஆகி தான் அந்த தகவல் பரிமாற்றம் அப்படிங்கிறதே மூளையில நடக்கும். இந்த நரம்பு மண்டலம் சரியா இருந்ததுன்னா தான் அந்த சினாப்சிஸ்ங்கிற விஷயம் நடக்கும். நினைவாற்றல் அதிகமா இருக்கும். ஒரு பொருளை எங்க வச்சோம் அப்படிங்கிறது தெரியணும் அப்படின்னா, நம்ம அந்த ஞாபக சக்தி இருக்கணும். கரெக்ட்டுங்களா? இது இந்த ஞாபக சக்தி ஸ்டோரேஜ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி தரும். மனநலம். அதனால மனசுக்கு வந்து ஒரு அமைதி இருக்கும். யார் ஒரு 10 பேர் உங்கள நின்னு டென்ஷன் பண்ணாலும் டென்ஷன் ஆக மாட்டீங்க. ஒரு அ கூல் மைண்டடா உங்கள வச்சுக்கும். அத தவிர ஹெல்த்தி ஹார்ட்க்கு மட்டும் இல்ல, இது ஹெல்த்தி பெனிஸ்க்கும் யூஸ் ஆகும். நம்ம உடம்புல ரத்த ஓட்டம், இப்ப இதயத்துல பாத்தீங்கன்னா, ரொம்ப மிக மெல்லிய நுண்ணிய ரத்த குழாய்கள் இருக்கும். அதாவது நம்ம முடியில 16ல ஒரு பங்கு அளவுல இருக்கிற ரத்த குழாய்கள் இருக்கும். அது வழியா ரத்தம் போய் இதயத்துக்கு தேவையான பலத்த குடுக்கணும். அந்த சக்திகள குடுக்கணும். நம்ம உடம்புல மத்த இடத்துல இருக்கிற செல்லாம் ஒரு 7, 20, 30, 40ன்னு இருந்ததுன்னா, இதயத்துல ஒரு செல்லுல 5000 மைட்டோகாண்ட்ரியா இருக்கும். மத்த செல்லுல 7லேருந்து 40 மைட்டோகாண்ட்ரியா இருக்குன்னா, இதயத்துல இருக்கிற செல்கள்ல கிட்டத்தட்ட 5000 மைட்டோகாண்ட்ரியா இருக்கும். முன்னாடி சொல்லும்போது சொன்னேன்லங்க, ஒரு பவர் ஹவுஸ், பேட்டரி, அந்த பவர் குடுக்குற ஒரு விஷயம்னு. அது ஒவ்வொரு செல்லுலயும் அவ்வளவு இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, இதயம் நீங்க சொன்னாலும் சொல்லாட்டாலையும் இயங்கிக் கொண்டே இருக்கணும். உடம்பு முழுக்க ரத்தத்த பாய்ச்சிக் கொண்டே இருக்கணும். அதுக்கு அவ்வளவு சக்தி வேணும். அந்த சக்திய குடுக்கறதுக்கு தேவையானது என்னங்க? உங்க ரத்தத்திலேருந்து போய் குளுக்கோஸ் போய் சேரணும். அது மிக மெல்லிய நுண்ணிய குழாய்கள் வழியா போகும். இது போகலைன்னா என்ன ஆகும்? இதயம் சரியா செயல்பட முடியாது. அப்ப இங்க இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன். அத வந்து இது சரி பண்ணி குடுக்கும். சில பேருக்கு ஆண்களுக்கு இந்த விறைப்புத்தன்மை குறைபாடு இருக்குன்னா என்ன காரணம்னா, அந்த ஆணுறுப்புல ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுனால மட்டும் தான். அப்ப இங்க இருக்கிற அந்த நரம்பு பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பெருசு பெருசா இருக்கும். இவ்வளவு கொஞ்சம் பெரிய சைஸ் ரத்த குழாய்கள்லயே சரியா ரத்தம் பாயல அப்படின்னா, இது ரத்தம் பாய்ந்து ஒரு பலூன் மாரி அது விரிவடையணும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த எரெக்ஷன்ங்கிறது இருக்கும். இங்கேயே விரிவடையலைன்னா, உங்களோட இதயம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும், உங்க மூளைக்கு போகக்கூடிய ரத்த குழாய்கள்ல எவ்வளவு அடைப்பு இருக்கும், இதெல்லாம் ஒரு ஆரோக்கியத்தை நிர்ணயிக்கிற விஷயம் அப்படிங்கிறது எரெக்டைல். இந்த எரெக்ஷன்ங்கிறது. இப்ப எரெக்டைல் டிஸ்ஃபங்ஷன் இருந்ததுன்னா, உடல்ல நெறைய பாதிப்புகள் இருக்குன்னு அர்த்தம். ஆனா இந்த டிச்சிலா கார்டிகோ உடம்புல நைட்ரிக் ஆக்சைடுங்கிற ஒரு ப்ராடக்ட்டை அதிகப்படுத்தி ரத்த ஓட்டம் பாயக்கூடிய அந்த நரம்புகளை கொஞ்சம் சுலபமாக்கி அதோட டைல்யூட் பண்ணி ஃப்ரீ பண்ணி கொடுக்கும். அதனால ரத்த ஓட்டம் உடல் முழுக்க எல்லா இடத்துலயுமே சீரா பாயும். உடம்புல இருக்கிற அடைப்புகள் நீங்கும். இரத்த குழாய்கள் இருக்கிற அடைப்புகள் நீங்கும். இத பத்தி ஆராய்ச்சியாளர்கள் இன்னும் நிறைய ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு ஒரு சாம்பிளுக்காக இந்த பிரேசிலியன் ஜேர்னல் ஆஃப் பார்மகாலஜில நான் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. ஆனா இதை போல பல்வேறு ரிசர்ச் ரிப்போர்ட்ஸ் இருக்கு. சப்மிட் பண்ண மெடிக்கல் டெர்ம்ஸ்ல இதே மாதிரி ரிப்போர்ட்ஸை தான் அவங்க நம்புவாங்க. இது எத்தனை விதமான
நோய்களுக்கு பாதுகாப்பு அளிக்குதுன்னு இதுல நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்தது செரோனா ரெப்பன்ஸ்ங்கிற சா பால்மெட்டோ. எல்லாம் ஜென்ரலா சொல்ற அது செரோனா ரெப்பன்ஸ்ங்கிறது தாவரவியல் பெயர். இதோட ஒரிஜினல் பேருங்கிறது எல்லாரும் புழங்கக்கூடிய பேர் வந்து சா பால்மெட்டோ. சா அப்படின்னா ரம்பம். இதோட இலைகள் பனைமர வகை இலைகள் அதுல ரம்பம் மாதிரி இருக்குங்கிறதுனால சா பால்மெட்டோன்னு இருக்காங்க. இது குறிப்பா சிறுநீர் பாதை ஆரோக்கியத்துக்கும் ப்ராஸ்டேட்டுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது சவுத் ஈஸ்ட் அமெரிக்கால நிறைய விளையுது. இது ஓடிஜி ட்ரக்னு சொல்லுவாங்க. ஓவர் தி கவுண்டர்ல போய் வாங்கக்கூடிய மருந்தா நிறைய இடத்துல இருக்கு. உதாரணத்துக்கு ப்ராஸ்டேட் ஹெல்த்துக்கெல்லாம் இது வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. அமெரிக்காலாம் வந்து பூர்வீக அமெரிக்கர்கள்லாம் இதை ரொம்ப பல 100 வருடங்களா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மூலிகை மருந்தை மற்றவங்களும் பரவலா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து ரொம்ப அதிகமா சப்போர்ட் பண்ணக்கூடிய இடம் அப்படிங்கிறது ப்ராஸ்டேட். ப்ராஸ்டேட்டுங்கிறது நம்ம விந்து சுரப்பி வெளில வரும்போது அதோட ஒரு சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய ஒரு செமன் அப்படிங்கிற ஒரு சுரப்பியை வந்து இது சுரக்கக்கூடிய ஒரு ஆர்கன் இந்த ப்ராஸ்டேட் சுரப்பிங்கிறது. அது ஒரு பாதாம் கொட்டை சைஸ்ல தான் இருக்கும். வயதாக வயதாக அது ஒரு இன்ஃப்ளமேஷன் வரும். கொஞ்சம் வீக்கம் அடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீக்கம் அடைஞ்சதுன்னா இந்த சிறுநீர் மேல சிறுநீர் பைக்கு கீழே தான் இது இருக்கும். அந்த சிறுநீர் பையிலேருந்து வர குழாயை இது அடைச்சுக்கும். அப்ப என்ன ஆகும்னா சிறுநீர் போகிறதுல பிரச்சனை வரும். ரொம்ப மெல்லிசா போகிறது, ப்ரெஷர் இருக்காது, சுட்டி சுட்டா போறது, போக முடியாம இருக்கு. நைட்ல வந்து ஒரு 2-3 ட்ரிப்பு கொஞ்சம் 50 வயசுக்கு மேல இருக்கலாம் ஒரு 4-5 ட்ரிப் எல்லாம் கூட போயிட்டு வருவாங்க. அது ரொம்ப தூக்கத்தையும் கெடுக்கும், ஆரோக்கியத்தையும் கெடுக்கும். இதுக்கு வந்து மிகச்சிறந்த நிவாரணியா உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் என்ன அப்படின்னா இந்த சா பால்மெட்டோங்கிறது தான். சில இங்கிலீஷ் மருந்துகளை விட இது ரொம்ப சிறப்பான பெனிஃபிட்டை கொடுக்குது. இதுவும் வந்து இந்த ஆக்சிஜனேற்றம் அதே மாதிரி வீக்கம் இது எல்லாத்தையும் குறைக்குது. நீங்க ஆப்ரேஷன் பண்ணாம குணப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா இந்த ப்ராஸ்டேட் பிரச்சனைக்கு இது இந்த சா பால்மெட்டோ தான். அதே மாதிரி புற்றுநோயையும் தடுக்குது இது. அதே மாதிரி யூரினரி ட்ராக்ட்ல ஏதாவது பிரச்சனை இருந்ததுனாலும் இது சரி பண்ணி கொடுக்குது. ஹார்மோன்கள் இப்ப நிறைய ஹார்மோன்கள் இருக்கு. மேல் ஹார்மோன், ஃபீமேல் ஹார்மோன். அந்த ஹார்மோன்ஸ் எல்லாமும் சமநிலைப்படுத்தி கொடுக்குது. குறிப்பா இது சிறுநீரக ஆரோக்கியத்துக்கு, சிறுநீர் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு, அதுவும் மிக மிக குறிப்பா ஆண்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. அதே மாதிரி முடி நிறைய பேருக்கு உதிரும். அந்த முடி உதிர்தலை தடுக்கும். முடி வளர்றத ஊக்குவிக்கும். முடியெல்லாம் பாத்தீங்கன்னா தலையில நம்ம பார்க்கும்போது ஒவ்வொன்றா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அது கொத்து கொத்தாத ஒரு இடத்துல வளர்றது வந்து ஒரு ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க. ஸ்டாண்டா அதான் வரும். ஒரு 2-3 சேர்ந்து தான் வளரும். இது வந்து ஸ்டாண்டா வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறனால, கொத்து கொத்தா வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கனால முடி அடர்த்தி ஆகும். இதய ஆரோக்கியம், பாலியல் ஆரோக்கியம், நோய் எதிர்ப்பு சக்தி இது எல்லாத்துக்குமே ரொம்ப பெட்டரா இருக்கு. அடுத்தது வந்து ஒரு பஹாமா தீவுகள்ல விளையக்கூடிய ஒரு பரங்கி விதை. நம்ம ஊர்லாம் பரங்கி வந்து குண்டா இருக்கும்ல. ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நம்ம ஊர் பரங்கிக்காயில இருக்கிற விதைகளுக்கும் நல்ல மெடிசினல் பவர் இருக்கு. ஆனா ஒரு குறிப்பிட்ட தாவரங்கள்ல அதோட அளவு அதிகமா இருக்கு. உதாரணத்துக்கு நாம சாப்பிடக்கூடிய அந்த சக்கரவள்ளி கிழங்கு ஆரஞ்சு கலர்ல இருக்கிற இதுக்கு அதுல இருக்கிறதோட 10 மடங்கு பவர் இருக்கு. அதுலயே பர்பிள் கலர்ல ஒண்ணு இருக்கு. அது 1000 மடங்கு அதுல இருக்கிற சத்துக்கள் அதிகமா இருக்கு. அப்ப அதே மாதிரி இந்த விதமான பரங்கிக்காயில இருக்கிற விதைகள்ல இருக்கிற அந்த ஊட்டச்சத்துக்கள் மிக மிக அதிகமா இருக்கு. இது பல்வேறு பெனிஃபிட்ஸை மெடிசினல் பெனிஃபிட்ஸை கொடுக்குது. இதுவும் ப்ராஸ்டேட் ஹெல்த், நீரிழிவு அதாவது டயபெட்டிக் சம்பந்தமான பிரச்சனை இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. அடுத்தது நெருஞ்சி முள், பங்க்சர் வைன்னு இதோட தாவரவியல் பேர். ஆனா நம்ம யூஸ் பண்ற நெருஞ்சி முள் தான். இந்த நெருஞ்சி முள்ங்கிறது நம்ம மருத்துவத்திலையும் சீன மருத்துவத்திலையும் சிறுநீரக பாதிப்புகளுக்கு, சிறுநீரக பிரச்சனைகளுக்கு யூஸ் பண்றாங்க. நம்ம ஊர்லமும் நீர் பாய்ச்சும் போது அந்த நீர் தன்மையை உடைச்சு கொடுக்கறதுக்கு, அந்த நீர் வந்து முழுக்க நிலம் முழுக்க பாயணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நெருஞ்சி முள்ள ஒரு விதமா ப்ராசஸ் பண்ணி அதுல கலந்து கொடுப்பாங்க. அது ஒரு குழகுழப்பு தன்மையோட இருக்கும். அப்ப என்ன ஆகும்னா நிலத்துல வந்து அந்த ஈரத்தன்மை இதுல இருந்துகிட்டே இருக்கும். இப்ப இது வந்து நம்ம சிறுநீரகத்துல நிறைய சப்போர்ட் பண்ணுது. குறிப்பா
சிறுநீரகத்துல கற்கள் சேர்ந்து அது ஃபார்ம் ஆகும். அது கால்சியமாவும் இருக்கலாம், வேற சில இதுவாகவும் இருக்கலாம். இது பிஹெச் பேலன்ஸ், பாடியோட பிஹெச் பேலன்ஸை சரி பண்ணி இந்த நெருஞ்சிமுள் குறிப்பா அந்த சிறுநீரக கற்களை வெளியேற்றுது. சிறுநீரக கற்கள் மேலும் ஃபார்ம் ஆகாம பாதுகாக்குது. இதுல இருக்கிற ஸ்டெராய்டல், சப்போனின்ஸ், ஃபிளவனாய்ட்ஸ், ஆல்கலாய்ட்ஸ், அமினோ ஆசிட் இதே மாதிரி நுண்ணூட்ட சத்துக்கள் ரொம்ப சப்போர்ட்டிவா பண்ணுது ஆரோக்கியத்துக்கு. உடம்புல இருக்கிற அந்த வீக்கம் உள்ளுக்குள்ள, குறிப்பா சிறுநீரகங்கிறது 2 சிறுநீரகம் சின்ன சின்ன பீன்ஸ் மாதிரி இருக்கும். முன்னாடி காமிச்ச போட்டோல இருக்க மாதிரி 10 லட்சம் செல்கள் தான் இருக்கும். ஒரு பெண்களுக்கு ஒரு 10லேருந்து 11 சென்டிமீட்டர் சைஸும், ஆண்களுக்கு ஒரு 12 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகச்சின்ன ஒரு ஃபில்டர். ஆனா உடம்புல இருக்கிற அத்தனை ரத்தத்தையும் தொடர்ந்து இது ஃபில்டர் பண்ணிட்டே இருக்கு. உடம்புல நீங்க சாப்பிடுற சாப்பாடு சரியா நீங்க மென்னு சாப்பிடல அப்படின்னா அந்த குளுக்கோஸ் சரியா செல்லுல போய் சேராம ரத்தத்திலேயே சுத்திட்டு இருந்ததுன்னா இதுக்குதான் வேலை. இதை ஃபில்டர் பண்ணணும். இதுல நிறைய ஃபில்டர் இருக்கு. அந்த ஃபில்டர்ஸ், குட்டி குட்டி ஃபில்டர்ஸ் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி சிறுநீரோட வெளில தள்ளணும். இந்த கழிவுகளை வெளியில நீக்கணும். அந்த கழிவுகளை வெளியில நீக்கிறதுக்கு இது ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. அதே மாதிரி இதய ஆரோக்கியம், சிறுநீரக கல் கரைத்தல், டெஸ்டோஸ்டரோன் ஆண் தன்மைக்கான அந்த ஹார்மோனை அதிகப்படுத்துறது, இதெல்லாம் இருக்கும். ஆண்மை கோளாறு வருது, இந்த புரோஸ்டேட் வீக்கம், இது எல்லாத்துக்கும் இது சப்போர்ட் பண்ணுது. அடுத்தது ஸ்டெம் செல். உடம்புல இந்த செல்கள் புதுசா உருவாகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மாஸ்டர் காப்பின்னு ஒண்ணு இருக்கணும். நம்ம அந்த சின்ன வயசுல பழைய காலத்துலாம் பாத்தீங்கன்னா தொப்புள் கொடியை எடுத்து ஒரு தாயத்துல, வெள்ளி தாயத்துல போட்டு கட்டி வைப்பாங்க. ஏன்னா அது நேச்சுரல் ஸ்டெம் செல்ஸ். இன்னைக்கு மருத்துவ உலகம் அதுக்கெல்லாம் பர்மிஷன் கொடுக்கறது இல்லை. நீங்க தொப்புள் கொடி கேட்டா கொடுக்கறது இல்லை. காரணம் என்ன அப்படின்னா ஸ்டெம் செல்ஸ் இருந்ததுன்னா ஒருத்தர் குணமாக்கிட முடியும். இந்த ஸ்டெம் செல்ங்கிறது என்ன செய்யும்னா உங்க முடியா மாறி முடிக்கான செல்களா மாற முடியும். கண்ணா மாறி கண்ணுக்கான செல்களா மாற முடியும். இதயத்துல இருக்கிற அந்த டிஷ்யூஸ்ல இருக்கிற செல்களை போல உருமாற்றம் பெற முடியும். இதை இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க ஒரு சீட்டு கட்டு விளையாடுறீங்க. 52 கார்டு இருக்கும், ஏலேருந்து கே வரைக்கும். ஆனா ஒரு 3 கார்டு எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க, ஜோக்கர் அப்படின்ட்டு. அந்த ஜோக்கரை நீங்க எதுவா வேணாலும் யூஸ் பண்ணிக்க முடியும். உங்கள்கிட்ட 6, 7, 8ன்னு இருக்கு, சேர்த்து வச்சிருக்கீங்க. 7 இல்ல, 7க்கு பதிலா இதை எடுத்து வைக்கலாம். இல்ல கிங், கியூன், ஜாக் வைக்கிறீங்க, கிங்குக்கு பதிலா வைக்கலாம். எப்படி வேணாலும் அந்த இடத்த ஃபில் பண்ற மாதிரி இந்த ஸ்டெம் செல்ஸ்ங்கிறது உடம்புல எந்த செல்லா வேணாலும் மாறி அந்த இடத்துல குறைபாட்டை சரி பண்ணும். குறிப்பா இது டிஷ்யூஸ்ல இருக்கிற ரிப்பேரை சரி பண்ணும். பல்வேறு சொன்ன மாதிரியே பல்வேறு செல்களாகவும் புதுசா உருவாகிற செல் உருவாகிறது, ஏற்கனவே இருக்கிற டிஷ்யூஸை ரீஜெனரேட் பண்றது, இதெல்லாம் செய்யும். இந்த ஆன்டி ஏஜிங் சொல்லுவோம், வயதாகும் தன்மையை குறைக்கும். ஏன் அப்படின்னா செல்கள் புதுசா உற்பத்தி ஆகும்போது உங்களோட பழைய செல்கள் இறக்கிறது கம்மியாகவும் செல்கள் உற்பத்தி ஆகிறது ஜாஸ்தியாக இருக்கும்போது உங்களோட வயதாகும் தன்மை கம்மியாகி இளமையான தோற்றம் இருக்கும். இது ஒரு பாதுகாப்பு அரணா இருக்கும். நோய் தொற்றுகள்லேருந்து உங்களை பாதுகாக்கும். நோய் எதிர்ப்பை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். ஒயிட் பிளட் செல்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதாவது தேவைக்கு அதிகமாக இல்லை, எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். உடம்புல இருக்கிற வீக்கங்களை சரி பண்ணி கொடுக்கும். மூளை ஆரோக்கியத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். நினைவாற்றல் அதிகம் பண்ணி கொடுக்கும். இது மாதிரி ஸ்டெம் செல்ஸ் அப்படிங்கிறது நிறைய விஷயங்களுக்கு தீர்வாய் இருக்குங்க. இது நம்மள்ட்ட ரெட் பீச் அப்படிங்கிற ஒரு பழத்திலிருந்து ஸ்டெம் செல்ஸும், கிரீன் ஆப்பிள் அப்படிங்கிற ஒரு ஸ்டெம் செல்ஸும் நம்மள்ட்ட இருக்கு. இந்த கிரீன் ஆப்பிள் அப்படிங்கிறது ஸ்பெயின்ல விளையக்கூடியது. இதை பொறுத்த வரைக்கும் பொதுமக்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு கட்டத்துல அளவுடு கிடையாது. ராஜாக்கள் மட்டுமே சாப்பிட்டு கொண்டிருந்த ஒரு பழம் உண்டு என்றால், இங்க சொல்லுவாங்கல்ல, இந்த மாப்பிளை சம்பா அப்படிங்கிற ஒரு விஷயம், இதெல்லாம் ராஜாக்கள் மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி கருப்பு கவுனி, அதே மாதிரி விஷயங்கள். இந்த ஆப்பிள் அப்படிங்கிறது, கிரீன் ஆப்பிள்ங்கிறது ராஜாக்கள் மட்டுமே சாப்பிட்டு இருந்த காரணம் என்ன அப்படின்னா இதுல இருக்கிற நுண்ணூட்ட சத்து பொருட்கள். இதுல இந்த செல்கள் தன்னைத்தானே புதுப்பிக்கிறதுக்கு இது ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ஆன்டி ஆக்சிடென்ட்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், காயங்கள் சீக்கிரம் ஆறுறது, வயதானது, இது எல்லாத்தையும் சரி பண்ணும்.
நம்ம ப்ராடக்ட் எடுத்து எல்லாருமே, அப்பா எனக்கு ஒரு புண்ணு இருந்ததுப்பா, ஒரு 5, 6 நாள்லயே சரியாயிடுச்சுப்பா. ஸ்கின் பிரச்சனை இருந்தது. எல்லாம் ரொம்ப சீக்கிரமா சரியாயிடுச்சுன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இந்த ரெட் பீச் ஸ்டெம் செல்ஸ், கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸ் இது 2ம் தான் இவ்வளவு விரைவா குணமாக்குறத நம்ம பார்க்கிறோம். 5 வருஷம், 6 வருஷம் ஆன பிரச்சனை எல்லாமும் ரொம்ப சீக்கிரமா குணமாகறதுக்கு காரணம் அந்த ஸ்டெம் செல்ஸ் தான். அடுத்தது இந்த ஹார்னி கோட் வீட். இது வந்து ஒரு கண்டுபிடிச்சது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். இந்த ஆடுகள்லாம் இனப்பெருக்கம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்துல பண்ணாம, கண்ட நேரத்துல அந்த இனப்பெருக்க நடவடிக்கைகள்ல ஈடுபடுறத பார்த்துட்டு, அந்த ஆட்டு இடையர்கள் என்ன இது இப்படி சாப்பிடுது? என்ன சாப்பிட்டுட்டு இப்படி வேலை செய்யுது அப்படின்னு அவங்க செக் பண்ணி பார்க்கும்போது, இந்த ஹார்னி கோட் வீடுங்கிறத சாப்பிட்டதுனால தான் உங்களுக்கு இவ்வளவு பவர் வந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. சீன மருத்துவத்துல இத பல வருடங்களா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சிறுநீரகத்துக்கான அ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுறதுக்காகவும், எலும்பு ஆரோக்கியத்துக்காகவும் இத யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது நெறைய மெடிக்கல் பெனிஃபிட்டோட இருக்கு. இதுவும் அந்த டீடாக்சிஃபிகேஷன் அப்படிங்கிறதுக்கு நெறைய சப்போர்ட் பண்ணுது. அடுத்தது ஒரு காளான். நாம வந்து உலகத்துல அ பலாயிரக்கணக்கான காளான் வகைகள் இருந்தாலும், சில 100 வகை காளான்கள் மட்டும் தான் நம்ம உணவா எடிபிள்னு சொல்லுவாங்க. உணவா எடுத்துக்க முடியும். அதிலயும் சில ரேர் ஸ்பீஷீஸ் இருக்கு. ஒன் ஆஃப் தி வெரி ரேர் காளான் தான் இந்த கார்டிசெப் அப்படிங்கிற காளான். இது வந்து ஒரு பூஞ்சை காளான். ஒரு கம்பளி பூச்சி மாரி ஒரு பூஞ்சை ஒரு விதத்துல வரக்கூடிய காளான். இது ரொம்ப அதிக உயரம் இருக்கிற இடங்கள்ல விளையக்கூடிய நம்ம நாட்டுல அருணாச்சல பிரதேசத்திலயும், சைனால சில இடங்கள்லயும் சைனா தான் இதோட மேஜர் மேனுஃபேக்சரர். இங்க இந்த 2 இடத்துல மட்டும் தான் இது கிடைக்குது. ஆனா இருக்கிறதுலயே ரொம்ப அதிக விலை உள்ள ஒரு ப்ராடக்ட் ஒன்றுன்னா இதுதான். அதிகபட்சம் ரூ. 15,00,000 வரைக்கும் இன்னைக்கு மார்க்கெட்ல டிமாண்ட் இருக்கிற இது. 1 பீஸ், 2 பீஸ், 3 பீஸ்ன்னு வச்சு $100, $150 அப்படின்னுலாம் விப்பாங்க. வெறும் 3 பீஸ ஒரு சின்ன கண்ணாடி குடுவையில போட்டுட்டு, இத ஒரு $100, $300 விப்பாங்க. அவ்வளவு காஸ்ட்லியான ஒரு ப்ராடக்ட். இது என்னதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, உடம்ப சுத்தம் பண்ணி, ரத்த ஓட்டத்த இன்கிரீஸ் பண்ணி குடுக்கறதுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. குறிப்பா ஆண் உறுப்புகள்ல அந்த ரத்த ஓட்டம் தடைபட்டு இருக்கும்போது, இத எடுத்துக்கும்போது, இன்ஸ்டன்ட்டா அந்த நைட்ரிக் ஆக்சைடுங்கிறது உற்பத்தியாகி, அந்த ரத்த ஓட்டம் மிகைப்படுத்துறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதய ஆரோக்கியம், சுவாச ஆரோக்கியம், நோய் எதிர்ப்பு, உடல் செயல்திறன், அதாவது ஸ்டெமினா இன்கிரீஸ் பண்ணி குடுக்குறது எல்லாத்துக்குமே இது சப்போர்ட் பண்ணுது. அடுத்தது ஸ்டெவியா அப்படிங்கிற நம்ம ஊர் சீனி துளசி. இதுவும் பார்த்தீங்கன்னா, நம்முடைய சிறு சாரி நம்முடைய ரத்த சர்க்கரை கட்டுப்பாட்டுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. இதய ஆரோக்கியத்துக்கும் இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். பாசிஃப்ளோரா இது வந்து மன அமைதியை கொடுக்கக்கூடிய ஒரு தாவரம். நம்ம நெறைய பேருக்கு எடுத்தா நல்லா தூக்கம் வருது, டென்ஷன் இல்லாம இருக்கு, ஒரு மாரி ரெஸ்ட்ஃபுல்லா, பீஸ்ஃபுல்லா ஒரு ஃபீலிங் இருக்கு அப்படின்னா, இதுதான் காரணம். நம்ம உடம்புக்குள்ள செரோட்டோனின், அ அதே மாரி ஹாப்பி ஹார்மோன்ஸ் சுரக்கிறதுக்கு இது ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. அதனால தான் ஒரு மன ஆரோக்கியம், தூக்க மேம்பாடு, இந்த நரம்புகள்லாம் ஒரு காமா இருக்கிறதுக்கு இது ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. அதே மாரி ஜபோட்டிகாபா அப்படிங்கிற ஒரு பழம். இது நாகல் பழம் மாரி இருந்தாலும் அந்த குடும்பத்தை சேர்ந்தது தான். ஆனா இது அத்திப்பழம் மாரி மரத்திலேயே மரப்பட்டையிலேயே விளையக்கூடிய பிரேசில்ல விளையக்கூடிய ஒரு பழ வகை இது. இது பார்த்தீங்கன்னா, புற்றுநோய் எதிர்ப்பு சக்தியும், உடம்புல இருக்கிற செல்களை அந்த கிளென்சிங் ப்ராசஸ். ஏன்னா இதுல விட்டமின் சி நெறைய இருக்கு. விட்டமின் சி எவ்வளவுக்கு எவ்வளோ அதிகமா இருக்கோ, அதுதான் அந்த அடுப்பெரிக்கிற விஷயம் சொன்னாலங்க அதுல. செல்ல அந்த மைட்டோகாண்ட்ரியால எரிஞ்சதுக்கு அப்புறம் இருக்கிற சாம்பல் எல்லாம் வெளில எடுக்கணும் அப்படின்னா, விட்டமின் சி அப்படிங்கிறது வேணும். இது அந்த டீடாக்சிஃபிகேஷன், அந்த நச்சுக்களை, குப்பைகளை, கழிவுகளை வெளிய எடுக்கிறதுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். இந்த ஆன்டி ஆக்ஸிடென்ட் எதெல்லாம் இருக்கோ, அதுல செல்கள்ல இருக்கிற டேமேஜ்களை சரி பண்ணும். மாரி கொலஸ்ட்ரால் கொலஸ்ட்ரால் அளவ கம்மி பண்ணும். அதாவது கெட்ட கொலஸ்ட்ரால கம்மி பண்ணும். நல்ல கொலஸ்ட்ரால இன்கிரீஸ் பண்ணி குடுக்கும். இதயத்தை பாதுகாப்பா வச்சுக்கும். அதே மாரி பிளிகியா. இது முக்கியமா இதோட பண்பு என்னன்னா, நெறைய இத சாப்பிடுறவங்க நெறைய எடை குறைவத, ஆரோக்கியமான அளவுல வெயிட் மேனேஜ்மென்ட் ஆகுறத ஃபீல் பண்ணுவாங்க. இது பாடி வெயிட் மேனேஜ்மென்ட்ஸ்க்கு ரொம்ப அதிக அளவுல சப்போர்ட் பண்ணும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா,
மூலிகைகள். மூலிகைகள்ங்கிறது என்னங்க? நாம இப்ப கருவேப்பிலை சாப்பிடுறோம் அப்படின்னா அது ஒரு மூலிகை. கொத்தமல்லி சாப்பிடுறோம்னா அது ஒரு மூலிகை. நாம கோயிலுக்கு போனா ஒரு பில்வம் தராங்க, துளசி தராங்க. துளசி சாப்பிடுறோம்னா மூலிகை. இதுக்கு சைடு எஃபெக்ட் எதுவா இருக்கா அப்படின்னா கிடையாது. அதே மாதிரி இந்த மூலிகைகளும் தாவரங்கள் இருக்குல்லங்க, அதிலேருந்து எடுத்தது. இது நவீன பிரித்தெடுத்தல் நுட்பங்கள். அதாவது அதுல இருக்கிற நீர்ச்சத்து, நார்ச்சத்து, தேவையில்லாத நார்ச்சத்து, அதுல ஃபில்லிங் மெட்டீரியல்னு இருக்கும்லங்க, அதெல்லாம் எடுத்துட்டு நானோ டெக்னாலஜில இப்ப 100 கிலோ ஆப்பிள 1 கிராமா மாத்தினா எப்படி இருக்குங்க? அதே மாதிரி ஒரு நானோ டெக்னாலஜில அதுல இருக்கிற மாலிக்யூல்ஸ் லெவல்ல அந்த மூலக்கூறுகளை மட்டும் பிரிச்சு எடுத்து கொடுக்கிற அளவுக்கு பல்வேறு சோதனைகளுக்கு அப்புறம் நமக்கு வந்து சேருது. இது இயற்கையான சேர்மங்கள் அப்படிங்கிறதுனால உடம்புக்கு நல்லதை மட்டுமே பண்ணுமே தவிர கெட்டது பண்ணாது. அதே மாதிரி ஒரு சயின்டிபிக் ரிசர்ச் பேக்ரவுண்டோட இந்த எலிக்சர் மிக்ஸ்ங்கிறது உருவாயிருக்கு. இது எப்படி இருக்கும்னா, ஒரு டப்பா இருக்கும். அதுல 5 இதே மாதிரி பேக்கெட் இருக்கும். நீங்க ரைட் சைட்ல இருக்கு பாருங்க. இதே மாதிரி ஒரு 5 பேக்கெட் இருக்கும். இதுதான் உடம்புக்குள்ள பல்வேறு அற்புதங்களை, அதிசயங்களை நிகழ்த்துது. எப்படி ஒரு பாம்பு கடிச்சா, பாம்பு கொத்துச்சுன்னா ஒரே ஒரு துளி விஷம் தான் நம்ம உடம்புல இறங்கும். அது ரத்தத்துல கலந்து நம்ம அனைத்து மண்டலையும், நரம்பு மண்டலத்திலையும் இது எல்லாத்தையும் ஸ்தம்பிக்க செய்யும். காரணம் என்ன? அதுக்கு உண்டான வீரியம். அந்த நானோ டெக்னாலஜிஸ் டைப்ல இருக்கிற அந்த விஷம் மாதிரி இது பாசிட்டிவ். ஒரு துளி, இதுல ஒரு சிட்டிகை, ஒரு பாக்கெட் எடுத்து நம்ம ஆவரேஜா 6 நாளைக்கு யூஸ் பண்ண முடியும். ஒரு பாக்கெட் 6 பங்கா பிரிச்சு ஒரு நாளைக்கு ஒரு வேளை எடுத்தா போதும். அப்ப எவ்வளவு சக்தி மிக்கதா இருந்ததுன்னா, ஒரே ஒரு சிட்டிகையில இது பவுடர் ஃபார்ம்ல இருக்கும். ஒரு சிட்டிகை எடுத்து நாக்கு கடியில வைக்கணும். இது சப்லிங்குவல் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. விரைவா உடல் ஈர்க்கும் சக்தி இதுல இருக்கும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, உடம்புல உடனடியா போய் சேரும். உடனடியா போய் சேர்ந்ததுன்னா, இது வேலை செய்யுதா அப்படின்னு தெரியறதுக்கு முதல் அறிகுறி என்ன அப்படின்னா, இதுல சில அறிகுறிகள் வரலாம். இது இதுல ஏதோ ஒண்ணோ, ரெண்டோ இல்ல சிலதோ உங்களுக்கு வரலாம். வராமையும் போகலாம். ஆனா எல்லாருக்குமே இது உள்ள போனோனே வேலை செய்யுது அப்படிங்கிறத காமிச்சுக்கிறோம். என்னெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இதை எடுத்துக்கும் போது தலைவலிக்கும். காரணம் என்னன்னா, ரத்த ஓட்டத்தை மிகைப்படுத்தி கொடுக்கும். உடம்புல அந்த பைப் இருக்கு. அதுல ஏதோ அடைப்பு இருந்ததுன்னா என்ன செய்வாங்க? ப்ரெஷரா தண்ணி அடிச்சா அதெல்லாம் கரைஞ்சு போயிடும். அதே மாதிரி நம்ம உடம்புல ரத்த ஓட்டம் அதிகப்படும் போது ரத்தம் உருவாகிறது அதிகமாகும், மிகைப்படும். அப்ப தலைவலி மாதிரி ஃபீல் பண்ணலாம். அடுத்தது ஒரு இந்த நேரத்துல நான் இன்னொரு விஷயம் சொல்லணும். இது என்னன்னா உடம்புல இருக்கிற கழிவுகளை நீக்கும் ப்ராசஸ். இப்ப உங்க மூக்குக்குள்ள ஒரு தூசி போயிடுச்சு. உடம்பு ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும்? ஆச் அப்படின்னு ஒரு சவுண்ட் குடுத்து அந்த வெகு வேகமா நுரையீரல்ல இருந்து காத்த வெளித்தள்ளும். வெளித்தள்ளும்போது அந்த மூக்குல இருக்கிற அந்த சின்ன தூசோ, துரும்போ ஏதாவது இருந்ததுன்னா வெளில வந்துரும். இது உடம்போட இயற்கையான மெக்கானிசம். ஆனா நாம என்ன செய்றோம்? தும்மல் வருதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலுமிச்சம்பழத்த மோந்து பார்க்கறதோ, இல்ல மூக்க புடிச்சுக்கிறதோ வச்சுட்டு அத அடக்கி வச்சுருவோம். அப்ப என்ன ஆகும்? அடுத்தது உடம்பு ஜலதோஷமா வெளில தள்ளும். உடம்பு வெளில ஜலதோஷமா தள்ளுச்சுன்னா என்ன ஆகுங்க? நீர் வழியும். மூக்கு வழியா ஒழுகும். அதையும் நாம ஸ்டாப் பண்ணுவோம். ஸ்டாப் பண்ணா என்ன ஆகும்? ஐயா! இவன் என்னப்பா வெளில அனுப்ப மாட்டேங்கிறான். சரிப்பா உள்ளயே போட்டு எரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போட்டு அத எரிச்சு கிளீன் பண்ற ப்ராசஸ் பண்ணும். அதுதான் ஜுரம். ஜுரம் வந்தா அதோட முழு சக்தி, உடம்போட முழு சக்தியும் அந்த எரிக்கிறதுக்கு, அந்த உடம்புல இருக்கிற தேவையில்லாத பொருட்கள், பிரச்சனைகள எரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணும். அப்ப நீங்க சாப்பிட்டீங்கன்னா, அத ஜெரிமானம் பண்றதுக்காக அந்த சக்திய செலவிட வேண்டியிருக்குமே அப்படின்னு, நம்மள சாப்பிட விடாம செய்யறதுக்காக நாக்குல என்னன்னா ஒரு கசப்பு தெரியும். நமக்கு சாப்பிடவே புடிக்காது. பசியும் எடுக்காது. அப்போ உடம்புல மெக்கானிசம் கரெக்ட்டா இருக்கு. அத நம்ம அந்த சிம்ப்டம் பார்க்காம உடனே என்ன செய்யும்? ஒரு பாராசிட்டமால் போட்டுட்டு அந்த ஜுரத்த சரி பண்ணிக்கிறோம் அப்படின்னுவோம். அதே மாரி இதுல ஒரு காஃப், கோல்டு, ஜுரம் ஏதாவது வரலாம். இதெல்லாம் கழிவுகளை நீக்கிறதுக்கான ப்ராசஸ் தான். அடுத்தது நீங்க உடம்புக்கு ஒத்துக்காத ஒரு பொருள சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும்? ஒண்ணு உடனே வாமிட் வரும். நாம என்ன சொல்லுவோம்? அத ஃபுட் பாய்சன்னு சொல்லிடுவோம். உடம்புக்கு ஒத்துக்காத ஒரு விஷயம் உள்ள போயிருக்கு. அது உடம்பு இயற்கையா வெளில தள்ளுற விஷயம் ஃபுட் இது வாந்தி. இல்ல அப்படின்னா பேதி ஆகும். இது 2த்துல ஏதாவது ஒண்ணு உடம்பு ஃபர்ஸ்ட் வெளில தள்ள பார்க்கும். ஆனா நாம அடக்கி வச்சோம் அப்படின்னா, அதுதான் பின்னால உடம்புல வந்து எங்க போய் அது சேருதோ அத பொறுத்து
பிரச்சனையா மாறுது. மூட்டுகளை சேர்ந்ததுன்னா மூட்டு வலியாவோ கீழ்வாதமாவோ ஆகுது. இது சில இடங்கள்ல போய் எந்த இடத்துல அசிடிக் கண்டிஷன் ஜாஸ்தியாகும், ஆக்சிஜன் கம்மியாகவும் இருக்கும், அங்க போய் சேர்ந்ததுன்னா அது கேன்சர் செல்லாவும் மாறி உடம்ப பாதிக்குது. அடுத்தது என்ன அப்படின்னா, உடம்புல தோல் சம்பந்தமான யாருக்காவது பிரச்சனை இருக்குன்னா அவங்களுக்கு இன்னும் மிகைப்படலாம். ஒரு ரேஷஸ் வருதோ இல்ல ஒரு தட்டு தண்டா வீங்குற மாதிரியோ. ஏன் அப்படின்னா தோல் வழியா அந்த நச்சுக்கள் வெளியேகுது. இதெல்லாம் நீங்க பார்க்கலாம். இதையும் தவிர என்ன அப்படின்னா, இடுப்புக்கு கீழே, இடுப்புக்கு மேல முதுகு கீழ் பக்கத்துல ஒரு வலி வரத சில பேர் ஏதாவது ஃபீல் பண்ணாங்கன்னா, உடம்புல சிறுநீரகத்துல கற்கள் ஏதாவது இருந்ததுன்னா வெளியேறும் போது இதே மாதிரி வலி வரலாம். அதை தவிர ஆண்களுக்கு இன்ஸ்டன்டா தெரியக்கூடிய விஷயம் என்னன்னா, ரத்த ஓட்டம் மிகைப்படுது, இந்த டெஸ்டோஸ்டோன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா, காலையில நீங்க எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி உங்க டெஸ்டோஸ்டோன் ஜென்ரலா விடியற் காலையில அதிகப்படுத்தும். நம்ம ஆண்களோட இயக்கம் அப்படிங்கிறது சூரியனோட இயக்கத்தோட சம்பந்தப்பட்டது. அப்ப என்ன நடக்கும்னா, காலையில ஒரு எரெக்ஷன் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. தானாவே நடக்கக்கூடிய எரெக்ஷன். வேற எந்த ஒரு மூடும் இல்லாம எரெக்ஷன் ஆகுறத ஃபீல் பண்ணுவீங்க. இதெல்லாம் இந்த பொருள் வேலை செய்யுதுங்கிறதுக்கான இயக்கம். உடம்புல டீடாக்சிஃபிகேஷன் ஆகுது, இது வேலை செய்யுதுங்கிறதுக்கான. இதை தவிரவும் நிறைய பேருக்கு தொடையில வலி, இடுப்புல வலி, கை கால்ல வலி அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, உடம்போட மொழி ஆக்சுவலி வலி. ஒரு குழந்தை பேச தெரியாம எப்படி அழுது, எனக்கு சாப்பாடு வேணும், வயிற்று வலிக்குது, எனக்கு ட்ரெஸ் நனைஞ்சு போச்சு, இல்ல எனக்கு தூக்கி கொஞ்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கறதுக்கு ஒரு அழுகை அழுதோ, அதே மாதிரி உடம்பு எனக்கு இந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கு, அதை சரி பண்ணணும், அதுக்கு எனக்கு கொஞ்சம் மூலப்பொருட்களை அனுப்புன்னு கேட்கிற மொழி தான் உடம்பு வலி. அப்போ உடம்புக்கு அதோட லாங்குவேஜ் தெரியும். நமக்கு தெரியலனாலும் உடம்புக்கு அந்த லாங்குவேஜ் தெரியும். உனக்கு என்னப்பா, கொஞ்சம் விட்டமின் டி வேணுமா, அனுப்புறேன், சரி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பும். இப்ப இந்த வலி தொடர்ந்து இருக்குன்னா ஒரே ஒரு காரணம், உங்க உடம்புல அதுக்கு தேவையான சத்து இல்லை அப்படிங்கிறது தான். இந்த இந்த எலிக்சர் மிக்ஸ்ங்கிறது ஒரு துணை உணவுப் பொருள். உங்க உணவோட சேர்ந்து எடுக்கணும். சேர்ந்துன்னா சாப்பிட்ட உடனே எடுக்கக்கூடாது. சாப்பிட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு எடுத்தா பெட்டர். அதே மாதிரி டீ காஃபியை ஒரு 2 மணி நேரத்துக்கு அவாய்ட் பண்ணிடணும். ஜென்ரலா டீ காஃபி, பால் போட்ட டீ காஃபியை நீங்க எவ்வளவுக்கு எவ்வளோ அவாய்ட் பண்றீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளோ உங்க உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். சர்க்கரையை எவ்வளவுக்கு எவ்வளோ அவாய்ட் பண்றீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளோ ஆரோக்கியமா இருக்கும். ஆனா நம்ம பழகிட்டோம் இல்லைங்களா? அதனால ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் நீங்க அந்த டீ காஃபிங்கிறது எடுக்காம இருக்கலாம். அப்படி எடுக்கும்போது இதுல இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஈடு கொடுக்கறதுக்காக நல்ல சத்தான உணவுகள், நல்ல பழங்கள், காய்கறிகள் நிறைய சேர்த்து சாப்பிடும்போது தேவையான சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். இப்ப நிறைய பேருக்கு வலி இருக்கு அப்படின்னா, விட்டமின் டி இல்ல அப்படின்னா இந்த வலி அதிக நாள் நீடிக்கும். அதுக்கு என்ன செய்யலாம்னு, நீங்க வெயில்ல நிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா இந்த வலி குறையும். இது எல்லாருக்குமா வருமானா கிடையாது. ஆனா சில பேருக்கு வரலாம். இது மீடியமா இருக்கலாம், இன்டென்சிவாவும் இருக்கலாம். ஆனா இது என்ன செய்யுதுன்னா, உடம்புல உங்க ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துதுன்னு அர்த்தம். ரத்த உற்பத்தியை அதிகப்படுத்துது. நம்ம எலும்பு மஜை தான் நம்முடைய முதன்மையான ராஜ உறுப்பு. அங்கதான் ரத்தம் உருவாகுது. இப்ப அந்த ரத்தம் குவாலிட்டியா இல்லைங்கிறது தான் நிறைய பேருக்கு பிரச்சனை. இந்த ரத்தம் குவாலிட்டியா இருந்தது அப்படின்னா உடம்பு தன்னோட இயக்கத்தை சரி பண்ணிக்கும். முதல்ல இது அங்க போய் வேலை செய்யும். அப்ப வேலை செய்யறதுக்கு உண்டான ஆக்டிவேட்டிங் ப்ராசஸ் தான் இதே மாதிரி பெயின் வரதுக்கு உண்டான சிம்டம். இதே மாதிரிலாம் வந்ததுன்னா உங்க உடம்புல அந்த டீடாக்சிபிகேஷன் நடக்குது. உடம்புகள்ல இருக்கிற நச்சுக்கள் வெளியேறுது அப்படிங்கிறத நீங்க கண் கூட பார்க்க முடியும். ஓகேங்க. நான் ஆரோக்கியமா எதுக்கு இருக்கணும் அப்படின்னா, ஆரோக்கியம் இல்லாதவங்களுக்கு ஒரே ஒரு வேண்டுதல் தான். ஓ ஆண்டவா, இந்த முட்டு வலி எனக்கு சரியாகணும்ப்பா. என்னால வீட்டுல படி ஏற முடியல, வெளில போனா ஒரு பஸ் ஏற முடியல, போக வர முடியல, என்னை அப்படியே வீட்டுல பெட்டிலேயே முடக்கி போட்டுட்டியப்பா, எனக்கு மூட்டு வலியை சரி பண்ணி கொடுப்பா அப்படின்னு ஒரே ஒரு வேண்டுதல் தான் இருக்கும். ஆனா நீங்க ஆரோக்கியமான மனிதரா இருந்தா வாழ்க்கை முழுவதும் ரசிச்சு ருசிச்சு என்ஜாய் பண்றதுக்கு நூற்றுக்கணக்கான வேண்டுதல். அப்பா, நான் ஒரு யூரோப் போயிட்டு வரணும், அதுக்கு கொஞ்சம் எனக்கு கருணையை கொடு. கார் வாங்கணும், கார் வாங்குறதுக்கு கொஞ்சம் அனுகிரகம் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஆசைகள் 100 விதமா இருக்கும். அதை அனுபவிக்கிறதுக்கு முடியும் உங்க உடம்பு ஆரோக்கியமா இருந்ததுதான். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ்ங்கிறது எடுக்கிறோம். எதுக்காக? நம்ம பாக்கெட்டை பதம் பார்க்கக்கூடாது. நமக்கு வந்த வியாதி நம்மளை படுத்துது, நம்ம வீட்டுல இருக்கிற எல்லாரையும் கஷ்டப்படுத்துது. ஆனா நம்ம பர்ஸ
காப்பாற்றணும். ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாம போச்சுன்னா ஒரு 6 மாத வருமானம் போயிடுதுன்னு சொல்றாங்க சாதாரணமா. ஒரு ஆரோக்கிய குறைபாட்டால ஒரு ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகி வந்தா ஒரு 6 மாச சேமிப்பு கரைஞ்சிடுது அப்படிங்கிறாங்க ஆவரேஜா. அப்ப அத பாதுகாக்கிறது அந்த இன்சூரன்ஸ் உதவும். ஆனா இந்த எலிக்சர் மிக்ஸ் ஒரு ரூ. 6,300 குடுத்து நீங்க ஒரு மாசத்துக்கு ஒரு ரூ. 6,300க்கு இந்த ப்ராடக்ட்ட வாங்கி நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த வலி வேதனையிலேருந்து விடுதலை. சுகர் நீங்க போய் சாப்பிடுறதுக்கு ஆசையா இருக்கு ஒரு கல்யாணத்துல. விதவிதமா தட்டுல வைக்கிறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? "ஏய் இல்லப்பா இலையில இத வைக்காதப்பா, அத வைக்காதேப்பா. எனக்கு சுகர் வேண்டாம்ப்பா, ஸ்வீட் வேணாம்ப்பா" அப்படின்னு அவாய்ட் பண்றீங்க. அப்ப இன்சூரன்ஸ் எதுக்காகன்னா, உங்க ஆரோக்கியத்த அந்த வலி வேதனைகள்ங்கிறது என்ன இருந்தாலும் நீங்க தான் அனுபவிக்கணும். அத அனுபவிக்காம உங்கள காத்துக்கிறதுக்கான இன்சூரன்ஸ் மாதம் ரூ. 6,300. இது நோய் வந்தவங்களுக்கு கொஞ்சம் நோய் தீவிரமா இருக்கிறவங்களுக்கு இந்த டோசேஜ் மாறும். உங்களுக்கு யார் ரெஃபர் பண்றாங்களோ அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா, இந்த டோசேஜ் இதெல்லாம் சொல்லுவாங்க. தேங்க் யூ. ஆரோக்கியம் தான் மிகப்பெரிய செல்வம் என்று சொல்லி இந்த இத கொஞ்சம் முடிச்சுக்கிறேன். தேங்க் யூ வெரி மச். சார்ட்ட மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிறேன். தேங்க் யூ வெரி மச். தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஃபீட்பேக். ஓகே. நன்றி. வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.